வாழ்க்கையில் இந்திய அடிப்படைக்கு தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அனுஷ்கா. பட் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்கணுன்னு இருக்கு. I'm sure this film will do well, not only in Tamil Nadu, all throughout India. I wish the entire team a great success. The director, who's my close friend, the director's father is a very close friend of mine, Raghavendra Sir, is a good family friend. I wish him all success. I wish the entire team all success. 0 side 0. Whole team is so friendly. அவ்வளோ ஒரு வெளியே ஒரு ஃபைனான்ஷியர்னா இதாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கும். டெஃபினட்டாக கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல படங்கள் பண்ணணுங்கிறதுல வந்து பிவிபி சாரோட விஷயங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஆர்வமானவர். ப்ளஸ் இப்போ தொடர்ந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரிக்கு மேஜர் ஆஃப் தமிழ் அண்ட் தெலுங்கு டெஃபினட்டாக பிவி சாரோட ட்ரீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹி செலக்ட்ஸ், கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், குட் ஸ்கிரிப்ட்ஸ் ஹி செலக்ட்ஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நல்ல படங்கள் தருவார்னு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் ட்ரெய்லர் இஸ் லுக்கிங் வெரி ப்ராமிசிங். எனக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஆஃப் 36 வயதுல ஐ கேன் சீ இட் இன் த ட்ரெய்லர். ஒரு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, ஒன்றா வெயிட் போடணுங்கிற பிரச்சனை இருக்கும், இல்லை வெயிட் குறைக்கணுங்கிற பிரச்சனை இருக்கும். ஸோ த ஸ்கிரிப்ட் இஸ் டீலிங் வித் தட். Definitely everyone will get connected, each and everyone in every family will get connected to the film. So இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு பிவி சாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தியேட்டர்ஸுக்கும் மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய படமாக இது அமையன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். 0 side 0. இந்த படம் சுவாரஸ்யமானதாக ஆகிவிடுகிறதாக நான் நினைக்கிறேன். ராஜாராணிக்கு அப்புறம் ஒரு பிளசண்டான, இனிமையான, கிளாஸியான ஒரு ஃபில்மாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் முன்னணி தமிழ் ஹீரோக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட ஜானர்ஸ்களிலும் தன்னை மிக இயல்பாக பொருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஹீரோவாக ஆர்யா இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் அவர் நடித்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். நிரம்ப தன்னம்பிக்கையும் திறமையும் இருந்தால் மாத்திரமே அது சாத்தியம். I extend my heartiest wishes to the director, his cast, crew and everybody. I'm wishing everybody a fabulous success. Thank you so much. 0 side 0. வெயிட் போகிறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும், அப்புறம் அந்த படத்தில் நடிக்கணும், அப்புறம் நடித்த பிறகு அந்த வெயிட் கரைகிறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும். நிறைய படங்கள் போவோமே, இல்லை எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் என்னை வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு கேட்டு எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. அதுலேருந்து மாறி நான் வந்து ஐ ஹாவ் டு ஃபீல், அந்த கேரக்டரை நான் வந்து உண்மையாக உணரணும், நான் வெயிட் போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. I can see really, in spite of that, you look so beautiful. Okay, so இந்த மாதிரி அதாவது she is a wonderful person. அனுஷ்கா கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் சொல்கிறதுனா நல்ல நடிகன்றது ரெண்டாவது தான். she is a wonderful person. அவ வந்து சின்சியராக எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை, இந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. So I can see everybody has put a very sincere effort in this film. And நிச்சயமாக அது வந்து வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான, ரொம்ப ஹியூமரஸான, அதே சமயம் அழ வைக்கிற கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ஐ சின்சியர் விஷஸ் டு ஆல் த க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் த ப்ரொடியூசர். 0 side 0. இந்த படம் முழுக்க பார்த்தேன். இந்த படத்தில் வந்து அனுஷ்கா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர். அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த க்யூட்னஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறது அந்த கேரக்டரில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்யா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பிவிபி குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க வந்து என்னை ஒரு டெக்னீஷியனாக மட்டும் பார்க்காம, அங்கே போன சமயத்தில், இந்த படத்துக்காக வேலை பார்க்க போன சமயத்தில் அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தது எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவம். பிவிபி குடும்பத்துக்கு நன்றி. இந்த படத்தில் பணியாற்றினது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். 0 side 0. When I wrote this story, everyone told me that there's no point writing the story. Firstly, you're not going to find a director, then you're not going to find a producer, actress and actor, forget it. So don't waste your time. But I'm so grateful that so many beautiful and brave people came together and backed this story.
So I'm really thankful, starting with my producer PV, director Prakash, Arya, Anushka, and Kirwani Garu. Thank you so much for making this a reality for me, and I hope you all like the story and the film. Thank you. 00 side 0. சாதாரணமாக மியூசிக் டைரக்டருக்கு அப்ரோச் பண்ணி ஸ்டோரி சொல்லும் போது நான் இந்த ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. கனெக்ட் ஆகிட்டேன், நல்லா மியூசிக் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரிக்கு நான் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா என்ன வரும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்த கனிகா, அப்புறம் அந்த ஸ்டோரிக்கு பணம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்த டிவிபி சார், என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்ச பிரகாஷ், பியூட்டிஃபுல் நியூஸ் கொடுத்த மதன் கார்கி, இவர் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி. ஸ்பெஷலாக என்னென்னா இந்த படத்தில் ஒரு பல்லவி யூஸ் பண்ணுறதுக்காக, இஞ்சி பல்லவி யூஸ் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்த இளையராஜா சாருக்கு வணக்கம், நன்றி. இந்த படத்தில் அனுஷ்கா அண்ட் ஆர்யா இல்லைன்னா இந்த படத்துக்கு எனர்ஜி அண்ட் லைஃப் வராது. பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க, லைஃப் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு, அவருக்கும் நன்றி. இந்த படத்தில் இப்போ இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு எல்லாம் நல்வாழ்த்து கொடுக்க வந்த பெரியவருக்கு, ரசிகருக்கு, அப்புறம் மீடியா நம்பருக்கு எல்லாம் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. 00 side 0. Special thanks to Arya, because apart from agreeing to do this film in both languages, he helped us so much with the script in terms of putting things together and willing to support a genre like this and making it happen. It was wonderful working with you, and looking forward to doing more films. And last but not the least, Anushka. It's very unusual for a heroine who's doing so well to agree to put on weight, and do only one movie and give so much dedication for a film. I'm really thankful and grateful that you're doing this film and have made this a wonderful, enjoyable experience for me. And thank you, everybody. 00 side 0. Definitely, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும்போது I think the most important thing is the music to it. Because personally for me, music கேட்கும்போது it's something which genuinely brings in emotions to me, makes me emotional, makes me feel things. And I feel this script could not have anyone better than Kirwani Garu. Because genuinely சொல்லணும்னா அவங்க கம்போஸ் பண்ணும்போது, மெல்ல சாங் கம்போஸ் பண்ணும்போது, தேங்க்யூ கார்கி ஆல்சோ, அந்த லிரிக்ஸ் இல்லைன்னா அந்த மியூசிக் அவங்க கம்போஸ் பண்ண, I remember that when I was listening to it, it made me emotional, I now had tears in my eyes. So I want to thank, because I don't think anyone can take this story so beautifully musically other than Kirwani Garu, because he understands it, the essence of what each one goes on there. Sonal Chauhan, அவங்க இன்னொரு very important role பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமில். அடவி சேஷ், நிறைய பேர் இருக்காங்க. So I want to thank all of them, because each person's characterization and each person's input into this movie, this whole movie as a whole has shaped up well. So I want to thank everyone. And I'm sure Nalika audience and the movie release, I'm sure each and everyone out there will go and connect to this movie, and you all will understand what we have to say. So I hope you all enjoy it as much as we had fun making it. Thank you. 00 side 0. இந்த படத்தில் வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப ஒரு பெரிய எஃபர்ட் பட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரோலாக இருந்தது படத்தில். பட் அவங்க வந்து இந்த படத்துக்காக நிறைய வெயிட் போட்டு, ஸோ அது இல்லாமல் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள், ஐ மீன் ஃபிசிக்கலாக வந்து அவ்வளோ வெயிட் போட்டு திடீர்னு நீங்கள் வந்து அவ்வளோ அந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ பட் ஹேட்ஸ் ஆஃப் யுவர், அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கமல் சார், விக்ரம் சார்லாம் கலந்து ஒரு ஹீரோயின் தான் அவங்க தான். ஐ மீன் அவங்களோட எஃபர்ட் வந்து ஃபினாமினல் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து லாஸ்ட் மினிட் எடிட்டராக வந்த ரூபன் கலக்கியிருக்காரு. டெஃபினெட்லி அவரோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணி இல் ரிலேட் டு த ஹோல் ஃபிலிம். இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த குண்டா இருந்தால் ஹெல்த்தாக இல்லை, குண்டா இருந்தால் அழகாக இல்லை, குண்டா இருந்தால் அந்த ஆட்டிடியூட் இல்லை. எனக்கு ஆர்த்தி வந்து பட்டியல் டைம்லேருந்து தெரியும்.
பட் அவங்கள மாதிரி ஆட்டிடியூட் சாம் எனர்ஜி நான் எந்த பொண்ணுகிட்டையும் பார்த்ததே கிடையாது. ஸோ அழகு வந்து இட்ஸ் ஆல்ரெடி இன்சைட் யுவர் ஹார்ட் அண்ட் இன் யுவர் மைண்ட். அவ்வளோதான். ஸோ என்ஜாய் யுவர் பியூட்டி. தேங்க்யூ.